செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது மிக தீவிர அசுர மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள். ஏனென்றால் தீவிர மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டு கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது நாளை மாவட்டங்கள் அதிகப்படியாக விடுமுறை இருக்கும். நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழகத்தில் புயலின் பாதிப்பு காரணமாக பெரும் அளவில் மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக விழுப்புரத்தில், அதன் பிறகு நம்மளுடைய புதுச்சேரியில் இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலே விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள். புதுச்சேரியில் எங்கே விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய முக்கியமான பள்ளிகள் ஓகேங்களா, அதாவது மழை வெள்ளத்தால் தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும் விடுமுறை 17 பள்ளிகளுக்கு மட்டும் புதுச்சேரியில் விடுமுறை விட்டுருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருப்பதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு திருவண்ணாமலை மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் விருதுநகர், மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருப்பதாக, ஒரு சில இடங்களில் அதிதீவிர மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை, இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் விடுமுறை விட்டாங்க. அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.